ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2006. இந்த கம்பெனி இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த லீடிங் நான் ஃபெரோஸ் மெட்டல் ரீசைக்ளிங் கம்பெனி. இந்த கம்பெனி பண்ண பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கிராப் மெட்டலில் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலிருந்தும் சரி வாங்கி அதை ரீப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் செய்யப்பட்ட ஸ்கிராப் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இவங்க ஹை குவாலிட்டி மெட்டல் அலாய்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதா இவங்க மெயின் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, கம்பெனி அலுமினியம் அண்ட் அதர் நான் ஃபெரோஸ் மெட்டல் ஸ்கிராப்பை இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூரோப், மிடில் ஈஸ்ட் போன்ற நாடுகள்லேருந்து வாங்குறாங்க. ஸோ இது அட்வான்ஸ் ரீசைக்ளிங் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்கிராப்பை எல்லாம் செப்பரேட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ண மெட்டீரியலை அலுமினியம் பில்லெட்ஸாகவும் ஜிங்க் ஆலாயாகவும் அலுமினியம் ஆலாய் இன்க்னோட்ஸ் அப்புறம் மோல்டன் அலுமினியம் ஆலாய்ஸ்ன்னு சொல்லி பல்வேறு மெட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. இதுதான் இவங்க பண்ணுற பிஸ்னஸ். இந்த ப்ராடக்ட்லாம் இவங்க யாருக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடாமினட்டாக ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ்க்கும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ்க்கும் அப்புறம் டை காஸ்டிங்கில் இருக்கிற கம்பெனிஸ் தான் இவங்க மெயினாக வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த கம்பெனி அலுமினியம் மெட்டல் மட்டும் கிடையாது, இவங்க காப்பர், பிராஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மற்றும் அதர் நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸையும் இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. கம்பெனிக்கு பல்வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து கிளைண்ட்ஸ் இருந்தாலும் இவங்களோட மேஜர் கிளைண்ட்ஸ் எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் தான். அதுவும் குறிப்பாக ஹோண்டா கார்ஸ் இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கார்ப், ராயல் என்ஃபீல்டு, மாருதி சுசுகி போன்ற ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அதுமாதிரி இண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் மற்றும் ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற கம்பெனிஸும் இவங்களுக்கு இந்தியாவில் கிளைண்ட்டாக இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு டோட்டலாக 13 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஒன்று கூட சென்னை பக்கத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இந்த பிளான்ஸோட டோட்டல் கம்பைன் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.05 lakhs டன் பர் ஆனமாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா போன்ற ஸ்டேட்டில் கூட இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. இதுதான் சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 630 கோடி. ஐபிஓ ஜூன் 3 ஜூன் 5 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ப்ரைஸ் பேண்டை 182 ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேண்டை 192 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 78 ஷேர் வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 192 ரூபாய்க்கு வாங்குறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,976 ரூபா ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 8th ஜூன், ரீஃபண்ட் டேட் 9th ஜூன், ஷேர் லிஸ்டிங் டேட் 10th ஜூன். இந்த இஷ்யூவில் 3.29 கோடி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. எல்லா ஷேருமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் தான், இல்லை ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் கிடையாது. போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4,200 கோடியாக இருக்க போகுது. இன்னைக்கு தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 ரூபாயாக இருக்குது. அதாவது ஒரு ஷேர் இன்னைக்கு 230 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்கள் 2023 கிட்டத்தட்ட 5,900 கோடியாக இருக்குது. இது 2024 கிட்டத்தட்ட 5,700 கோடி பக்கம் வந்திருக்கு. இது 2025 மார்ச்சில் கிட்டத்தட்ட 6,700 கோடியாக இருந்திருக்கு. இதே ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 104 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே 2024 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் எக்ஸப்ஷனாக இருந்திருக்கு. இது வந்து ஆப்ரேஷனல் லாஸ் கிடையாது. இதே 2025 மார்ச்சில் 155 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதே 2025 மார்ச்லேருந்து டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 9 மாதத்துக்கு பண்ண ஆப்ரேஷன்லேருந்து அவங்க கிட்டத்தட்ட 162 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 368 கோடியாக இருந்திருக்கு. இது 2025 டிசம்பரில் 1,300 கோடின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இப்போ 2025 டிசம்பர் அப்போ கிட்டத்தட்ட 1,400 கோடி கையில் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த ஃபினான்ஷியல்ஸில் இவங்களுக்கு பாரோயிங் மட்டும்தான் அதிகரிச்சிருக்கு கன்சிஸ்டண்டாக இயராக. அதை மட்டும் அவங்க கம்மி பண்ணாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல்ஸ் இந்த கம்பெனியோட இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இஷ்யூவில் கிட்டத்தட்ட 3.29 கோடி ஷேர் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லா ஷேருமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ ஆஃபர் ஃபார் சேலில் ஐபிஓ வரும்போது அந்த ஐபிஓலேருந்து வர ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே வந்து கம்பெனிக்கு போகாது. இதெல்லாமே வந்து அந்த விற்கிற ப்ரமோட்டருக்கு தான் போகும். ஸோ அப்படி இருந்தும் இந்த ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுறது மூலமாக கம்பெனிக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறது மூலமாக கம்பெனியோட பிராண்ட் விசிபிலிட்டி ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனியோட ஷேர் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணுன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால தான் இப்போ கம்பெனி ஐபிஓக்கு வராங்க.
இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியமோட யூசேஜுங்கிறது நாளுக்கு நாள் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அது ரினியூபிள் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பல்வேறு இண்டஸ்ட்ரியிலையும் அலுமினியத்தோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுவும் இல்லாமல் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவி அடாப்டேஷனுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அலுமினியம் மெட்டல்ஸோட டிமாண்டுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அலுமினியமோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரீசைக்ளிங்கோட டிமாண்டும் அதிகரிக்கும். ஸோ அப்போ ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் இருக்க இந்த கம்பெனிக்கெல்லாம் டிமாண்ட் நல்லாவே இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனியில் இன்னொரு பாசிட்டிவான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹை என்ட்ரி பேரியர்ஸ். நாளைக்கு எந்த ஒரு சின்ன கம்பெனி அவ்வளோ ஈஸியாக இவங்களோட பிஸ்னஸை ரிப்ளிகேட் பண்ண முடியாது. இது ஐடி கம்பெனி மாதிரி ஒரு சின்ன டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி எப்படி பெரிய பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இந்த பிஸ்னஸில் இருக்கணும்னா நிறைய என்விரான்மெண்டல் அப்ரூவல்ஸ் வாங்கணும், கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் வாங்கணும், ப்ளஸ் இந்த ரீசைக்ளிங்க்கு தேவையான ப்ராஸ் பண்ணுற டெக்னாலஜிஸை கொண்டு வரணும், ஹை கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு சின்ன கம்பெனியால் இந்த மாதிரியான பெரிய கம்பெனியோட பிஸ்னஸை அவ்வளோ சீக்கிரம் சேலஞ்ச் பண்ணிட முடியாது. அடுத்து இந்த கம்பெனிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 லார்ஜ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ப்ளஸ் இவங்களுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் எல்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இதெல்லாம் இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனியில் நான் கான்ஸாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது அலுமினியோட ப்ரைஸ், ஜிங்கோட ப்ரைஸ், அப்புறம் ஸ்கிராப்போட அவைலபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸோட ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஹிட் ஆகும். இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். கம்பெனி என்னதான் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எந்த செக்டர்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தால் வருது. நாளைக்கு டியூ டு இன்ஃப்ளேஷன் மக்கள்கிட்ட பண தட்டுப்பாடு இருக்குது, மக்களால் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டலைங்கும் போது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது இந்த மாதிரி அலாய் பார்ட்ஸுக்கு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர டிமாண்டு கம்மியாகும். இது இவங்களுக்கு ப்ராஃபிட்டில் கொஞ்சம் டிப் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கம்பெனியோட டெப்ட்டுங்கிறது சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸில். இந்தளவுக்கு கம்பெனியை அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு அவங்களுக்கு கடனும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் இது ஒரு ஹைலி கேபிட்டல் இன்டென்ஸ் பிஸ்னஸ், இல்லை தொடர்ந்து கேபிட்டலுங்கிறவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த கம்பெனிக்கு என்ன தான் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாலும் இவங்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் டெப்ட்டுங்கிறத சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்க முடியாதுங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.